அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி. பழையன கழிந்து புதியன புகுவதே இயற்கை. இன்று உங்களுக்கு கிடைத்துள்ள பொதுவான செய்தி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, மாற்றத்தை எதிர்க்காதீர்கள், அதை தழுவிக் கொள்ளுங்கள். ஒரு கேட்டர்பில்லர் எப்படி பட்டாம்பூச்சியா மாறுதோ, உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகுதுங்க. இது உங்கள் உயர்வுக்காகவே நடக்கிறது. கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச, இல்லைன்னா உங்களை எந்த நம்பர் அட்ராக்ட் பண்ணதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 செலக்ட் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ யார் யாருக்கு என்னென்ன ரீடிங்னு பார்க்கலாம். நம்பர் 1, உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதுக்கு மொத்தமா சொல்ல போனோம்னா, வழியிலிருந்து ஒரு பேரரசியா எழப்போறது அப்படின்னு அர்த்தம். நீங்க இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தையோ இல்லைன்னா ஒரு துரோகத்தையோ பாஸ் பண்ணி வந்திருக்கலாம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க முடியுமோ உச்சக்கட்ட மன அழுத்தத்தை இது குறிக்கிறது. எல்லாமே முடிஞ்சிருச்சு, யாரையுமே நம்ப முடியல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கலாம். ஒரு உறவினுடைய முடிவோ இல்லைன்னா ஒரு வேலையில ஏற்பட்ட ஒரு பின்னடைவோ உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கலாம். இந்த கார்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க முதுகுல குத்தப்பட்ட கத்திகள் எல்லாமே உங்களுடைய கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபடுவதை குறிக்கின்றது. இனிமே யாராலையும் உங்களை மேல மேல காயப்படுத்தவே முடியாது. குயின் ஆஃப் கப்ஸா நீங்க மாறுகிறீர்கள். அதாவது கஷ்டங்களை அனுபவித்த ஒரு நபர் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் ஒரு ஹீலரா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க இனிமே உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமையாக போறதில்லை, உங்களுடைய உணர்ச்சிகளை ஆள்பவராக மாறுவீர்கள். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் சூரியன் உதிப்பதை பார்க்கலாம். உங்களுடைய இருண்ட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு இது சொல்லுது. அடுத்த சில மாதங்கள்ல உங்களுடைய மன அமைதி திரும்ப போகுது. கடந்த காலத்தை அதன் போக்கிலேயே விட்டுடுங்க. அழணும்னு நினைச்சா நல்ல சத்தம் போட்டு அழுதுருங்க. ஆனா அந்த கண்ணீர் உங்கள் காயங்களை கழுவட்டும். மொத்தத்துல உங்களுடைய போராட்டமே வெற்றியாக மாறும் தருணம் வந்துருச்சு.